பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு அதிசார குரு வக்கரத்தில் போகிறதுன்றது 18/11/2025 முதல் அந்த 17/2/2027 வரைக்கும் உள்ள காலத்தில் தான் குரு வக்கரில் 5 மாதம் கொடுத்துட்டார். வக்கர காலத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா கார்த்திகை மாதம், அதாவது கார்த்திகை மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் வந்து குரு வக்கரமாகி கடகத்தில் தான் இருப்பார். அந்த 5 மாதமும் கடகத்தில் இருந்தவர் 5 மாதத்தில் புனர்பூச சுயசாத்தில் நிற்கிறார். அது வரைக்கும் இது ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கிரகங்கள்லாம் வந்து 3 4 நாளாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் தான் தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் சூரியன் விச்சிகத்தில் இருப்பார். அவர் கூட சண்டை போடாமல் செவ்வாய் இருப்பார். செவ்வாய் சூரியன் இந்த குரு கழகத்தில் இருக்கார். எப்படி பாருங்கள். அதே மாதிரி சுக்கிரனும் கூட வந்துடுவார். செவ்வாய் சுக்கிரன் சூரியன் அந்த குருவனுடைய ஆசி. சனீஸ்வரன் கும்பத்தில் இருக்கார், உங்களுக்கு தெரியும். வக்கர நிவர்த்தியான நல்ல பலமுள்ள சனீஸ்வரன் ராகுவோடு இருப்பார். அருமையாக ஒரு பார்வை. சனீஸ்வரர் உச்சிகத்தை பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. எம்மான யோகங்கள் பிரமாதமாக வரும். யோகங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிற நிலைமையில் ரொம்ப அவதி விடுறவங்களுடைய அத்தனை பேருக்கு கூட விமோசனம்தான். அதாவது திக்பிரச்சனை ஒரு பெரிய இது நிதி கையில் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம். அந்த மாதிரி சூழ்நிலை அத்தனை பேருக்கும் வரும். இந்த விருச்சிகம் சொல்லக்கூடிய விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். நான் அப்படியே எடுத்திங்கன்னா இந்த விருச்சிகம் கும்பம், விருச்சிகத்துக்கு வரக்கூடிய யோகம், அதே கும்பத்துக்கு வர்றது யோகம் மகரத்துக்கும் வரும். ஏன்னா குரு வந்து கடகத்தில் இருக்க குருவானவர் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சனீஸ்வரன் தொடர்பு கொள்றதுனால இங்கே எல்லாருக்கும் கிடைக்கிறது. செவ்வாய் சனி புதன் சுக்கிரன் இங்கே வந்து குரு ஒரு ஆக்டிவேட் பண்ண வந்து பார்வையோட ஓவர். அதே சமயத்தில் சுக்கிராச்சாரியார் புதன் செவ்வாய் சனி இவங்க தான் மெயினாக உட்காந்துட்டு சுக்கிரனோட கைப்பாவையாக எல்லாம் செயல்படுறாங்க. சுக்கிரன் புதனும் இல்லைன்னா நம்ம கதை கந்தரகோலம் ஆகிடும். என்றைக்கு குரு நமக்கு கிடைக்க போகிறது? நியாயமானவளை சம்பாதிச்சு நான் பெரிய கோடி சொன்னான்னா சத்தியமாக ஜென்மத்துக்கு முடியாது. அமெரிக்கன் கவர்மெண்ட்டு மாதிரி நம்ம இருந்தீங்கன்னா எல்லா காலத்தையும் பணக்காரனாக இருக்கலாம். இப்படி நம்மளால் முடியுமா? அதுதான் ராகு கேதுகள் வேறு. இந்த லட்சத்தில் நம்ம ஆகும்போது கை கெட்டது வாய்க்கட்டில் கைட்டு. ஆனால் இந்த 5 மாதமும் பணம் மழை கொட்டும். நாட்டில் மழை பெய்யறதோ இல்லையோ என்ன தெரியாது. அது சம்பாதிக்கிறவங்களோ தெரியாது. எங்கேருந்து பணம் வரும்போது எப்படி வருது என்ன, எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடுலேருந்து எல்லாம் போக பாக்கியங்கள் எல்லாம் நிறைய எம்டி. இன்னொரு ஜாதகத்தில் சரியில்லை, அது சரியில்லைன்னா அது உண்டானதெல்லாம் கை பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் வரும்போது உங்களுக்கு தனுசு மாதம் வரும்போது சூரியன் இருப்பான். செவ்வாய் முன்னாடியே போய்டுறார். செவ்வாய் சூரியன் அந்த சுக்கிரன் பின்னாடி வர்றார். அந்த நேர குரு வர கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போய்டுறார். அங்கேருந்து ஒரு பாறை பார்த்துட்டு இருக்கார். என்னமா இருக்குது? புதன் மெதுவாக டான்ஸ் ஆண்டு மெதுவாக வருவார். வந்த உடனே என்ன ஆகுது? குருவும் புதனும் ராசி பருவத்தின்னு வர. இந்த மாதிரி தனுசுக்கு யோகம் கிடைச்சி பார்த்ததே இல்லை. தனுசுக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கிது பார்த்ததே இல்லை. கூட்டு விடுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எப்பொழுதுமே இந்த காக்கா நக்கி தான் குடிக்கும், நாய் நக்கி தான் கொடுக்கும். என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே போஷாக் பண்ணுற அளவுக்கு நிறைய கொடுக்குறாரு. இப்படி பார்த்துருக்கேன் எங்கேயாவது. அது மாதிரி மகரத்துக்கும் அப்படி தான். மகரத்துக்கு எல்லாம் சுக்கிரன் தவிர மற்றெல்லாம் சூரியன் சனி சூரியன் புதன் செவ்வாய் எல்லாம் வாழ்ந்துருப்பாங்க. புதன் சுக்கிரன் பின்னாடி போவார், மெதுவாக தான் போவார். அங்கே போனவுடனே இத்தனை பேர் போவது குருவால் பார்க்க முடியாது. குரு மேலே இருக்கார். ஆனால் சனீஸ்வரன் அங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கார். சனீஸ்வரன் தான் நகரத்துக்கு கும்பத்துக்கு பொறுப்பு. அழகாக பார்க்குறார். பாறை கிடைக்கிறது. இதெல்லாம் வரும்போது யோகத்தை எப்படிலாம் அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவிக்கிறார். கும்பத்துக்கும் கிடைக்கிறது. மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பயிற்சியாளர் ஆகமனம் போய்டுறார், மீனத்துக்கு போடுறார். அது வரைக்கும் அது பிறகும் குரு வக்கர நிவர்த்தி ஆறுன்றது பின்னாடி தான் ஆறுது. அது சொன்ன மாதிரி அந்த வரக்கூடிய அந்த மார்ச் மாதம் தான் குரு 17ஆம் தேதி தான் உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆறார். அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. வக்கர நிவர்த்தி ஆனாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா அவருடைய பங்கு இவங்க அத்தனை பேர் இந்த கிரகநாதர்கள் உட்காந்து 3-4 பேர் ஒன்றா உட்காந்து பண்ணும்போது
நமக்கு எவ்வளோ கிடைக்கிறது? ஒருத்தர் கொடுக்கறது 4-5 பேர் செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்களோட பங்கு சேர்ந்து கிடைக்கிறது. ஆக மொத்தம் வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வறுமையே இருக்காது, தரித்திரம் போயிடுறது, வம்சம் போயிடுறது, பகையெல்லாம் ஒழிஞ்சு போயிடுறது. நல்ல நிம்மதி, ஒரு திருப்தியான ஒரு ஸ்திரமான போக்கு அரசுக்கும் வருதும் எல்லாத்துக்கும் வரும். பல முன்னாடியே போன வருஷமே சொன்னேன், நம்ம நாடு நம்பர் 1 ஆக போகுதுன்னு. நம்பர் 1 ஆகிடும். பிஸ்னஸ்லேருந்து கொடிகட்டி பறக்கும், புத்தி செயல்பாடு எல்லாம். நம்ம நாட்டு ஜனங்களை யாரை ஒரு சின்ன ஆளாக இருந்தால் கூட வெளிநாட்டில் ஃப்ரீயாகவே விசா கொடுத்து அந்த உட்கார வச்சுக்கிற வேலை செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு புத்தி உள்ளவன் இந்தியன் பீப்புள் ஒன்று தான். புத்தி உள்ளவன், ஞானம் அறிவு நிறைய ஜாஸ்தி. ஏன்னா பகவான் இங்கே இருக்கான். இவ்வளோ விஷயம் இருக்குது, அது வெளிப்படையாக காமிக்கிறார். இனி நாம் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். ரிஷபம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வக்கரகுரு, அதிசார வக்கரகுரு கார்த்திகை மாதத்துலேருந்து ஆரம்பித்தான்னா பங்குனி மாதம் வரைக்கும் போகும். அதெல்லாம் பெரிய விஷயம். கார்த்திகை மாதத்தில் 2ஆம் தேதியிலேருந்து பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் போகும்னா அடுத்த வருஷம் 2026 17ஆம் தேதி மார்ச் வரைக்கும் க்ளீனாக பண்ணிட்டுருப்பார். 5 மாதம் ரிஷபத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் போதும். சுக்கிராச்சாரியருக்கு சுக்கிரனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான்னா நிச்சயம் எல்லா துறையிலையும் முன்னேறலாம். அறிவு மலரும், ஃப்ளரிஷிங் பண்ணும். பூ மலரும், மொக்காக இருக்கிற பூ மலர்ந்ததுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது, வாசனை கொடுக்குறது எல்லாம் இருக்குது. அது கனியாக இருக்குது. அதனால் சுக்கிரது ஒவ்வொரு துறையில் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு வித ரசனையை கொடுப்பார். மற்றவங்கள்லாம் உழைப்பு பலனை கொடுப்பாங்க தவிர ரசனையோடு வாழ்க்கையில் சுகம் அனுபவிக்கிறது உண்டான பாக்கியமாக அந்த தேஜஸ்ஸு அதெல்லாம் நிறைய. இன்னும் வயசு ஆகிடுத்து, ஐயோ இன்னும் சின்ன வயசாக இருக்கக்கூடாது சொல்கிற அளவுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். வாழ்க்கையில் நிறைய பூர்ணத்தை கொடுப்பார். சுக்கராச்சாரியர் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் தான் இருக்கிற நவகிரகங்களில் வலுவானவர், தேஜஸ். எப்போதும் இந்த கிருஷ்ணன் தொடர்பு கொள்கிறேன்னா பார்த்துங்க, மகாலட்சுமியோட சகோதரன் தான் இவர் சுக்கராச்சாரியார். எப்படி பாருங்கள், பிருகு மகரிஷி கேளுங்க சொல்லுவாருங்கண்ணா. ஏன்னா செல்வம் மகாலட்சுமி உள்ளே விட்டு கொடுக்கவே மாட்டார், உள்ளே வச்சு. அதனால் அவர் சத்தம் பண்ணாமல் அப்படி இருக்கார். சுக்கராச்சாரியருக்கு ப்ரமோஷன் சொன்ன சுக்கராச்சாரியர் குருக்கு மொத்தம் தேவர்கள்லாம் குரு அமைச்சர் நீங்கள் வச்சுருக்கீங்களே பிரகஸ்பதி, எனக்கு ஒரு போஸ்ட் கிடையாதா அப்படின்னாரு. உனக்கு அருமையான போஸ்ட்டு. அசுரகணங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் நீ தான் குரு. ராட்சசர்னா பயப்பட வேணாம், கம்பு கும்பலாம். மனுஷ குணங்கெட்டு தாமத்திரம் வாழணும், தன் இனமுத்திரம் தான் வாழணும் அப்படின்னு நினச்சி அவனை இம்சப்படுத்தி நாசம் பண்ணி கொள்ளச்சு ஏப்ப விட்டான் அமெரிக்க கவர்மெண்ட் மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்லாம் தான் ராட்சசனுக்கு பேர். சைனாக்காரன், அது அடுத்தது பாகிஸ்தான்காரன், இதெல்லாம் வந்து ராட்சசர்கள் அர்த்தம். ஒரு காலத்தில் அந்த அரபு கண்ட்ரி கூட நம்ம இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் மாறக்கூடிய திறமை. இதெல்லாம் எப்படி நடக்கிறது உங்களே பார்த்துக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, சுக்கராச்சாரியர் ஹேண்டில் பண்ணுறாரு. புத்தியை பயன்படுத்தி தான் எல்லாத்தையுமே முட்டாளாக்கணும். கவர்ச்சி, அட்ராக்ஷன், வசியம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவங்கள முட்டாளாக்கி கதையை முடிக்கணும். அதுதான் புதன் பண்ணுறார். மச்சானோட சேர்ந்து கூத்தடிக்கிறது இது அப்படி போட்டு சிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு பண்ணுறது தான் அது வேலை. கதையை முடிச்சுடுவார். ஒரே நசுக்கு தான், நோ செகண்ட் சான்ஸ். கருணை காட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் விபரீதம் தான். ஒரு க்ஷணத்தில் எரிஞ்சு முடிச்சிடும். சாதாரண நெருப்பு அணைஞ்சி போயிடுச்சு, வெடியெல்லாம் வெடிச்சுன்னா அது புதுன்னு வெடிக்கும். ஆட்டம் ப்ரெஸ் பண்ணான்னா அடுத்தது சாம்பல் தான், ஒன்றுமே இருக்காது, க்ஷணத்தில் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வீரியம் ஜாஸ்தி. அதனால் சுக்கராச்சாரியர் பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்போதுமே எல்லா காலத்திலும் துன்பம் கஷ்டப்பட வேதனையை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அது உடனே போக்குறதுக்கு வழிகள் கிடைக்கும். அவளுக்கு என்றைக்குமே சோத்துக்கு வழி இருந்துகிட்டே இருக்கும், தங்கறதுக்கு இடம் இருந்திருக்கும், சுகமானுபவித்து இருந்திருக்கும். தன்னுடைய கலை ஆற்றலே செயல் ஆற்றலை காட்டுறதுக்கு அப்ரிஷியேபிள் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு கும்பலே இருக்கும். அதனால் இவாள் எல்லா காலத்துலேயும் ஆறுதல், ஹீலிங் பாயிண்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. பயப்படவே வேண்டாம். அவங்களுக்கு எல்லா துறையிலையும் வாழ்க்கை தோல்வி கண்டுறதுன்றது அவங்களுக்கு கிடையாது. அவங்களா வெறுத்து போய் ஒதுங்கினா கூட அதுவே ஒரு தனி அமைப்பாக உண்டாயிடும். பயப்படுத்து அதுவும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அளவு தான் வரும்.
கசப்பும் இனிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு. அப்பேற்பட்ட நிலையில் அந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறார், சம்பந்தப்பட்ட இந்த குரு அதிசார குரு வக்கர காலத்தை என்ன பண்ணுறோன்னா பொறுப்பை ஃபுல்லாக தான் எடுத்துக்கிறார். காரணம் என்னென்னா சுக்கிரர் அடுத்தது சனீஸ்வரர், சுக்கிரர் சனீஸ்வரர், கார்த்திகை மாதம் சனீஸ்வரருடைய பாறை கிடைக்குது. சுக்கராச்சாரியார் அந்த வீட்டில் சூரியனோடு இருக்கார், செவ்வாய் கூட இருக்கார். செவ்வாய் முக்கியமான ஆள், அவர் தான் கலத்தரம், ஷேரிங் நம்பர் 1. ரிஷபத்துக்கு ஷேரிங், அதே கலத்தரம். அப்புறம் அயன சயன போகஸ்தான அதிபதி. அந்த அயன சயன போகம்ன்றது வாழ்க்கையில் இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கு முக்கியமான பங்கு கொடுக்கும். அயன சயனம் போகம், மறைவு ஸ்தானம் பேர். ஏன்னா அயனம்ன்றது நம்ம சம்பாதிக்கிறது முன்னாடியே நமக்கு தெரிய போதில்லை. இந்த இடத்துல வேலை, இந்த இடத்துல இது சம்பாதிக்க இவ்வளோ பணம் வரப்போது, இப்படி இருப்போது செய்யணும்னு நமக்கு தெரிய போதில்லை. ஆனால் அயனம் அது. சயனம்ன்றது திருப்தியை நம்ம ஓய்வு எடுத்துக்கிறது, உடம்புக்கு அனுபவிக்கிறது, அமைதியை நிம்மதியான தூக்கம் வாழ்க்கையில். போகம்ன்றது நல்லா வாழ்க்கையில் உள்ள வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி குடும்பத்தோடு எல்லாரோட இணைஞ்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைப்பெறது. இதுதான் சிம்பிள் லைஃப், எளிமையான வாழ்க்கை நமக்கு, இயற்கையோடு ஓட்டின வாழ்க்கை நமக்கு. இந்த தான் ஆகாரம், இப்படி தான் ஆகாரம், இப்படி தான்ன்ற ஒரு முறைகள்லாம் உண்டு, கலாரசனைகளோடு அத்தனை இதெல்லாம் உண்டு நமக்கு. அத்தனையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எந்த நாட்டும் கிடையாது. பெய்து தரவன் மனம் அவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது. அது குடும்பமாக அந்த அனுபவிக்கணும். அதுதான். அதே மாதிரி இந்த சுக்கிரர் சம்பந்தப்பட்ட முக்கியமான கிரகங்கள் தப்தமத்தில் உட்கார்ந்துருக்கு எல்லாம். கார்த்திகை மாதன்ற போது ரிஷபத்துக்கு நேர 7ஆம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தில் அருமையான உட்கார்ந்துருக்கு. தீப விளக்கு ஏற்றி சொல்கிற போது விடிவு காலம் வந்துடுத்து. தீபம் ஏற்றின விளக்கு தானே, விடிவு காலம் தானே. விடிவு காலம் பாரத பூமி வந்துடுத்து. நம்பர் 1ன்னு ப்ரூவ் பண்ணுறத மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு காலம் ஆகிடுது. என் வாய்ச்சொல் வீரடி இல்லை, செயல்திறன் காட்டக்கூடிய வீடு. இந்த மோடி வந்ததுனால ஒரு நல்ல விஷயம் அப்ரிஷியேட் பண்ண, மோடி வச்சு பண்ணுற சந்தோஷமான விஷயந்தான். இதுவரைக்கும் யாராவது பண்ண பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர். இப்போ இவரை வச்சு தான் வாழ்ந்துடும். இவரையும் ஃபெயிலியர் ஆக்கி விட்டுருப்பாங்க, கதையை முடிச்சிருப்பாங்க, பகவான் காப்பாற்றி கரை சேர்க்குறோம். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கேட்கலாம். நீங்கள் வாயால் இது வேணால் செய்யலாம். செயல்பாடு காட்டுறதுக்கு அதி புத்திசாலித்தனம் வேலை செய்யணும். பாதி அவன் கருணை காட்டுறதுனால தான் நமக்கு புத்தி வேலை செய்கிறது. இல்லைன்னா துர்புத்தி வந்ததுன்னா இருக்கிறதும் போய் பாழாக்கி, இருக்கிறதையும் பாழாக்கி அசிங்கப்பட வேண்டியிருக்கும். அதான் வாழ்க்கை. எவ்வளோ அவத்தையும் வரும் பாருங்கள். அதில் தான் வச்சு ட்ராமா ஆடுவாப்பா. அந்த மனசை வச்சு ட்ராமா ஆடுறது. சந்திரன் இருக்கானு எப்பா, அதெல்லாம் சந்திரனுடைய அந்த வீடு உச்சமாகுது ரிஷபத்துக்கு. கேள்பட்ட இது சந்திரனும் செவ்வாயும் அந்யோன்யம் எப்படி இருக்கு பாருங்கள். அதனால் இத்தனை விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது சப்தமாதிபதி செவ்வாய் செய்யக்கூடிய ஆற்றல் பார்த்து இருக்கும். செவ்வாய் உடனடியாக சூரியன், செவ்வாய், பின்னாடி சுக்கிரன், 3 பேர் முதல்ல இருப்பாங்க, பின்னாடி புதன் வருவார். அதுக்கு பிறகு அந்த செவ்வாய் தனுசுக்கு போயிடுவார். ஆக மொத்தம் அட்டமத்தில் போயிட்டாருன்னு அதை பற்றிலாம் சொல்லாதீங்க. இப்போ அது சம்பந்தமே இல்லை. எது அட்டமோ உன் ஜாதகத்து அட்டமோ அவ்வளோதான். அங்கே அட்டமும் இல்லை, உனக்கு தனிப்பட்ட பொருள் அட்டமோ அவ்வளோதான். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதனால் இதெல்லாம் அவர் தான் செய்யக்கூடிய அமைப்பில் செவ்வாயுடைய ஆற்றல் முக்கியம். சனீஸ்வரர் அதோட ஆற்றல் முக்கியம் செய்கிறாரு. சர்ப்பங்களோடு கூட சேர்ந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாரு. ரிஷபத்துக்கெல்லாம் சர்ப்பங்கள் உதவி செய்யும், ராகுகேதுக்கள். அதனால் அது கவலைப்பட தேவையில்லை. அவர் தான் தலைவரே சுக்கராச்சாரியார். அதனால் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான நிலைமை நமக்கு வந்திருக்கு. ரிஷபத்துக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேறு வாழ்க்கையில் இன்னுமே காணுமே இப்படியே இருக்கேன்னா பிரைட்னஸ் வரும். பிரைட்னஸ் வரும்போது அறிவு தானாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நுட்ப புத்தி வரும்போது ஐடியாஸ்லாம் கொடுத்து செயல்படுத்தி உடனே உங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும். 4 சுகத்துக்குள்ளே உட்காந்தா வெளியுறவு தெரியணுமா இல்லை, அந்த அளவுக்கு அறிமுகப்படுத்தும். அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக வந்தாகணும். கொடுத்தே தீருவார். நான் முடியாது, இப்படி தான் இருப்பேன்னா இருந்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் திருப்தியாக சொல்லி சந்தோஷப்படும், கவலைப்படலை. அவங்க தயவுலும் நன்னா அருமையாக அனுபவிப்பீங்க வாழ்க்கையில். ஏன்னா அவங்களாம் இருக்கிறதுனால, தெய்வங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவன் கட்டளை சிறமையாக கொண்டு செய்கிறது. உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்து செயல்படுத்தி தூக்கி கொடுத்து அவங்க தான் நேரடியாக பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக. எப்போதுமே ஒரு சேர்மனே நேரடியாக கம்பெனி நடத்த மாட்டான்.
மேனேஜ் டேரக்டர் ஆட்கள் எல்லாம் கும்பல் எல்லாம் இருக்குல்ல, அடித்தளம் வரைக்கும் உண்டு இல்லை, அத்தனை பேரை வச்சு இந்த வேலை வாங்குறது இல்லை. அதே மாதிரி இத்தனை பேரும் அவங்களுக்கு செய்ய விழிப்புணர்ச்சி கொடுத்தவங்கள நிமித்துக்கும் செயல்பட வைக்கும். எங்கேருந்தோ அறிவு வரும், எங்கேருந்தோ ஒரு சாமர்த்தியம் வரும், எங்கேருந்தோ ஒரு பணங்கள் வராமல் எங்கேருந்தோ நண்பர்கள் இனியோல் ஒரு சேருவாங்க, விழிப்புணர்ச்சி உறவுகாரம் திரும்பி உறவு கலப்பாங்க. இதெல்லாம் எதிர்பார்ப்புகளில் நம்ம இப்படி விற்போமேனா அவங்களால் நிறைய ஆதாயம்லாம் கிடைக்கும். அப்படி ஒரு நிலைமை உண்டாக்கி தான் எல்லாம் பண்ணுறாரு. நம்ம என்னைக்கு போய் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளே பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு வருது, சத்தியமாக முடியாது. அதனால் நமக்கு அந்த அறிவு அவ்வளோ இல்லை. அந்த அறிவு அப்பப்போ கொடுத்தா தான் நம்ம விழிப்புணர்ச்சியோடு செயல்பட முடியும். அதை கொடுக்குறார். கலை சூப்பர், இப்போவே கலைகள் நல்லா தான் இருக்குது. ஆட்டம், கலை, ஆட்டம், ஆற்றல் இருக்குது. எழுத்தாற்றல் எப்போதுமே எழுத்தாற்றல் மட்டும் இல்லை, இப்போ பத்திரிகை இருந்தது, அது போல் இந்த ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது, ஸ்மார்ட் ஃபோன்லேயே நெட்ஒர்க்லேயே எல்லாம் வந்துடுது. அதனால் இத்தனை விஷயங்கள்லாம் உங்கள் உட்கார்ந்தத்துல நீங்கள் நிறைய பண்ணலாம். எவ்வளோ உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியல, அந்த ரசனையை வெளியில் விடும்போது அதை எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறாங்க. அதுபோது உங்களுக்கு செல்வம் வரும், பணம் வரும், புகழ் வரும், பெருமை வரும், எல்லாம் வர்த்தகம் பெருகும், எல்லாம் உண்டு. இத்தனை காரணகாரியங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இப்படி தான் இவ்வளோதான் உலகம் நீ எப்படி நினைப்பீங்க? கிணற்று தவளையாக இருக்கிற அத்தனை பேருக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்து வெளி உணர்ந்து கொண்டுறார் இந்த மாத புத்தகத்தில். அதனால் கிணற்று தவளையாக இருக்கிறது பதில் நம்ம வெளி உலகத்தை வரும்போது ஐயோ நமக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிறக்கூடிய அளவுக்கு இல்லாமல் புத்தியை கொடுத்து கூடையே இருந்து கைட் பண்ணி செஞ்சு தூக்கி விடுறார். இந்த மாதிரி செய்யக்கூடிய காலம் இந்த கார்த்திகை மாதம் ரிஷபத்துக்கு சரியான நல்ல டைமு. உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து உலகத்தில் நிரூபித்து காட்டி உங்களை முன்னோடியே நிற்க வைக்கிறது தான் இவர் பகவானுடைய வேலை, உங்கள் தெய்வங்களுடைய வேலை. அதை நீ 100க்கு 100 நடந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் வேணால் ஒதுக்கோங்க, ஆனால் கொடுத்துட்டு வாங்கி அனுபவிச்சுட்டு ஒதுக்கோங்க. இப்படி தான் நிலைமை இருக்குது. அதனால் சிவத்துக்கு பொறுத்தவரை கல்யாணம் ஆலை சொல்லாதெல்லாம் வரட்டு வேதாந்தம் சொல்கிறாங்க. கல்யாணம் ஆலை, வேலை கிடைக்கல, வியாபாரம் நல்லா இருக்குது, ஒன்றும் வியாபாரம் ஆலை, அவங்களே தானாக பண்ணிப்பாங்களா? இப்போ தான் விளம்பரம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நுட்ப புத்தியில் எத்தனையோ இருக்குது டெக்னிக்கு. அதனால் தொழில்துறை முன்னேறி இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உறவுகள்லாம் மெய்சிருக்கும்படி செயல்வாங்க சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.